இதுதான் நம்ம எல்லாம் சொன்ன சாமான்லாம் போட்டு வதக்கி ஆற வச்சுருக்கேன். ஏன்னா அரைக்கிறது கொஞ்சம் ஆறணும் இல்லையா, ஆற வச்ச மிக்சர். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு திருண்டு வெல்லம் போட்டிருக்கேன். வேணுன்னா போடுங்க, வேண்டாட்ட விட்டுருங்க. அப்புறம் வதக்கி ஆற வச்சு வெல்லம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து அரைக்கணும். தண்ணி தான் தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே பீர்க்கங்காய் தக்காளி எல்லாமே ஈரம். பார்த்தா பருப்பு நல்லா வைக்கணும். பருப்பு அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தில் போட்டு அண்ணா இருந்துச்சு. அவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. இங்கே வைங்க. இதுதான் பீர்க்கங்காய் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. பீர்க்கங்காய் சட்னி. சட்னி தானே? ஆமாம். அவ்வளோதான், பீர்க்கங்காய் சட்னி தயார். நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது தண்ணி தான் தேவையில்லை, ஏன்னா தக்காளியில் தண்ணி இருக்குது, பீர்க்கங்காய் ஈரம், அதனால தண்ணியே விடணும். பண்ணி பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரும். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கணும். ஐ லைக் த கமெண்ட்ஸ். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் சந்தோஷம். தேங்க்யூ.